ஆக்டர் அருண் விஜயோட ஆக்டிங்கில ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸுக்கு வெயிட் பண்ற படங்கான மூவி பார்த்தீங்கன்னா, பொங்கல் 2025 பொங்கலுக்கு தியேட்டருக்குள்ள ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சென்சார் போர்ட்ல சென்சார் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, EA சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க சென்சார் போர்ட்ல. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா, பாலா தான் இந்த படத்தோட டைரக்டர். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வனகான் ஸ்டோரி நம்ம சூர்யாவுக்கு தான் எழுதுனாங்க. ஸோ, ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சூர்யா அந்த படத்துலருந்து வெளிய வந்துட்டாரு. ஸோ, அந்த ஸ்டோரில தான் நம்ம அருண் விஜய் இப்ப நடிச்சு முடிச்சு ரிலீஸுக்கு வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாலா, அருண் விஜய், ஜிவி பிரகாஷோட காம்போ எந்த மாரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, நீங்க இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் ஆக்டர் சூர்யாவோட கங்குவா மூவி பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ரீசென்சார் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல வந்து ஒரு 12 மினிட்ஸ் சீன்ஸ வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல முடிவுன்னு நெனைக்கிறேன். இப்ப ஆடியன்ஸ் மத்தியில பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான நெகட்டிவ் கலந்த ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இருந்து ஒரு 12 மினிட்ஸ் ஒரு சீன்ஸ வந்து ட்ரிம் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல முடிவுன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இதுக்கான சென்சாரும் சென்சார் பண்ணியாச்சு. சென்சார் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஈவே சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 127 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூர்யாக்கு இந்த மூவி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் அவரோட உழைப்புக்கு இந்த மூவி பார்த்தீங்கன்னா, 100% சொல்லியே ஆகணும். ஏன்னா, அந்த மாரி ஒரு ஆக்டிங்க இந்த படத்துல குடுத்துருப்பாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூர்யா 44 நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சூர்யா 45ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவரோட லைன் அப்லாம் படத்த வச்சுட்டே இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க எந்த படத்துக்காக வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க.